வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் நேயர்களே. பாக்கியராஜ் அவர்கள் இறப்பதற்கு முன்னாடி தன்னுடைய மனைவியிடம் ஃபோனில் பேசியிருக்கிறாரு. அது சம்பந்தப்பட்ட தகவல் தற்போது வெளியாக இருக்குது. அந்த ஃபோன் கால் ஆடியோ வெளியாகி இருக்குது. ஒவ்வொருத்தரையுமே கண்கள் கலங்க வைத்திருக்குது. அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபோனை பேசியிருக்கிறாரு தன்னுடைய மனைவியிடம். அந்த ஃபோன் ஆடியோ வெளியாகி எல்லாரையுமே கண்கள் கலங்க வைத்திருக்குது. பாக்கியராஜ் அவர்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய மனைவியிடம் ஃபோனில் என்ன பேசினார் அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேயர்களே, நேற்று பாக்கியராஜ் அவர்கள் இறந்து போயிட்டார். அவருடைய இறப்பு செய்தி மிக பெருமளவுக்கு சோகத்தை எல்லார் மத்தியிலுமே ஏற்படுத்தி இருந்துச்சு. ஒவ்வொருத்தருமே கண்கள் கலங்கி போயிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா 2005ஆம் ஆண்டு பிறந்த குழந்தை வரைக்கும் கூட மிக பெருமளவுக்கு இப்போ சோகத்தில் இருக்கிறாங்க. எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு மிக பெருமளவுக்கு ஷாக்காக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பாக்கியராஜ் அவர்கள் 2005ஆம் ஆண்டு பிறந்த குழந்தை வரைக்குமே ரீச் ஆகியிருக்காரு தன்னுடைய நடிப்பின் மூலமாக. ரொம்பவே முக்கியமாக டைரக்ஷனை விட தன்னுடைய நடிப்பின் மூலமாக ரீச் ஆகியிருக்காரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சிறு மாற்று கருத்துமே கிடையாது. இப்படி இருக்கிறப்ப அவர் எப்படி திடீர்னு இறந்தார், என்ன காரணம், அந்த ரகசிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே எல்லாருமே சொல்கிறது மாரடைப்பு. ஆனால் அந்த மாரடைப்பு எதனால் வந்துச்சு அப்படின்னா, இரண்டு விஷயம். தன்னுடைய குரு, தன்னுடைய ஆசான், அவருடைய பாரதி ராஜா அவர்கள் 2 வாரத்துக்கு முன்னாடி இறந்து போனார். அந்த வழியை இந்த மனுஷனால் தாங்கி கொள்ளவே முடியல. என்னதான் இந்த மனுஷன் வெளியே வந்து ரொம்பவே சாதாரணமாக அதை காட்டிக்கிட்டாலும், வெளியே அழுது புரண்டல்னாலும் அவர் மனசுக்குள்ள அந்த வலியும் வேதனையும் வச்சிருக்காரு. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, குஷ்பு மற்றும் சுந்தர்ஷுடைய மகளுடைய திருமணத்துக்கு போய் கோவாவுக்கு போய் மதுவும் மற்றும் மாமிசமும் சாப்பிட்ருக்காரு. அது 2 நாட்களுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு. என்னதான் இவர் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை இப்படி பண்ணி இருந்தாலும் ஏற்கனவே மன அழுத்தத்தோடு இருந்த இவர் இந்த வயசில் மதுவும் மாமிசமும் சேர்த்து சாப்பிட்டதுனால அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டிருக்குது. கடைசியாக ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டார். அந்த இதய வலி வந்த உடனே அவர் வீட்டில் சொல்லாமல் சரியாக போய்ட்டு இருந்திருக்காரு. இரவு அந்த வலி அதிகமான பிறகு தான் வீட்டில் தன்னுடைய மனைவி கிட்டேயும் தன்னுடைய மகன் கிட்டேயும் சொல்லியிருக்காரு. அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா மருத்துவமனை கொண்டு போயிருக்கிறாங்க. போகிற வழியிலே இறந்து போயிருக்காருங்கிற ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கும்போது நேயர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கடைசீட்டில் மருத்துவமனையில் இருக்கும்போது ஃபோன் பண்ணியிருக்காராம் அவருடைய மனைவி கிட்ட. அவருடைய மனைவி வீட்டில் ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறதுக்காக போயிருக்கிறாங்களாம். அவர் தன்னுடைய மனைவி கிட்ட ஏதோ பேசணும்னு தோணுதுன்னு கேட்டிருக்கிறாராம். அதனால் அவங்க கூட இருக்கிறவங்க தன்னுடைய மகன் வந்து ஃபோன் போட்டு கொடுத்துருக்குறாங்களாம். என்னன்னு தெரிலம்மா, திடீர்னு அப்பா அவங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாரு, என்னென்னு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஃபோனில் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு நிறைய தடவை இந்த மாதிரி இதய வலி வரும், ஹாஸ்பிட்டல் வருவோம், ப்ரெஷர் ஏறும், ஹாஸ்பிட்டல் வருவோம், ஊசி போடுவோம், சரியாயிடும். ஆனால் எனக்கு இந்த தடவை ஏதோ கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, என்னன்னு தெரியல. அதான் உன்னுடைய வாய்ஸை கொஞ்சம் கேட்டுக்கணும் நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காராம். மனைவி வந்து பதட்டமாக இருக்கிறாங்களா, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி பண்ணிடலான்னு சொல்லியிருக்கிறாங்களாம். அதன் பிறகு ட்ரீட்மெண்ட் செயலிழந்து இதய வலி மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போயிருக்காரு. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் மிக பெரும் அளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதில் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோன் காலில் இன்னொரு ஒரு ரகசியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி நேரத்தில் சாகிறதுக்கு முன்னாடி கூட நான் பையனுக்கு நிறைய பண்ணலை அப்படின்னு எனக்கு இப்போ என்னென்னு தெரியல, ரொம்பவே உறுத்துது. இன்னும் உன் கூடயும் பையன் கூட இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுது. அந்த குவாலிட்டி டைமாக உங்கள் கூட நான் ஸ்பெண்ட் பண்ணணும் எனக்கு தோணுது. ஆனால் எனக்கு இப்போ வந்து ஏதோ ஒரு பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குன்னு கடைசி நேரத்தில் கூட அந்த ஃபோன் காலில் பாரதி ராஜா அவர்கள் புலம்பி இருக்கிறதா, பதற்றப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் வெளியாகிருக்கு. நேயர்களே, உங்களுக்கு இதை பற்றின கருத்துக்களை தெரிவிங்க. எதனால் அவர் இறந்தார்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.